ஆனா ஒண்ணு 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். சரி, இதுக்கு கணக்கு கொடுப்பாரா விஜய்? இந்த மாநாட்டுக்கு கணக்கு கொடுப்பாரா? யார் எவ்வளவு பணம் செலவழிச்சோம்னா? போன மாநாட்டுக்கு எவ்வளவு செலவு? இந்த செலவு யார் கொடுத்தது? போன மாநாட்டு பணம் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க? 1000 ஏக்கருக்கு இந்த ஒரு மாசத்துக்குரிய வாடகை எவ்வளவு? இத்தனைக்கு செலவு கணக்க விஜய் கொடுப்பாரா? சவால். ஒரு மாசத்துல சப்மிட் பண்ணுவாரா? அரசியலை கத்து குடித்த தலைவர்களை உருவாக்கியவர் யாரு? அண்ணா. நீ இதுவரைக்கும் எந்த தலைவரும் உருவாக்கியிருக்க? புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜுனாவையும் ஜானாரோக்கியசாமியும் உருவாக்கியிருக்கியா? நீ தமிழ் பேச ஒழுங்கா பேச தெரியுதா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவன் உருப்படியான தலைவன் இருக்க? உனக்கே அரசியல் தெரியாது, நீ எப்படி அரசியல் தலைவன் உருவாக்குவ? இந்த அஜித் குமார் மரண வழக்கில் காவலர்களுக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன். உனக்கு தீர்வு சொல்ல முடியல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன். தீர்வு சொன்னியா? கவினுக்கு நீ வாயே துறக்கல. ஆணவ படுகொலை செய்த கவினை பத்தி நீ பேசவே இல்லை. அப்ப ஜாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ தலைவனா? உனக்கு போன ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத்துன்னு கேள்வியே கூட வக்கில்ல. திமுக ஆட்சியில் 24 பேர் செத்தாங்க, 24 பேருக்கு சாரி எழுதுங்க சார் சொன்னீங்களா? நீ எடப்பாடி ஆட்சியில் 484 பேரை லாக்அப் டெத்தில் செத்துருங்க, ரெக்கார்டு இருக்கு. நீ பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட எத்தனை பேரா போன ஆட்சியில் செத்தான்னு கேட்கறது கூட உனக்கு சக்தி இல்லைன்னா நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்ப? உனக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்கறது? அணில் குஞ்சுகள் அதுக்கு மேலே வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையோடு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒரு நடிகனை நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு தன்னை நம்பாமல் ஒரு நடிகன் நம்புகிறார்கள் என்று அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் தன்னம்பிக்கையற்ற கோழை பிண்டங்கள். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடர்களுக்கு முன்னால் நீ உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்காது போடா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர், இன்றைக்கு சமூக செயற்பாட்டாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் சமூக செயற்பாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகாவுடைய மாநில மாநாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் திடீர்னு உள்ள கூட்டத்துல உள்ள பூருது சார். நம்ம மேடையை நோக்கி நகர்றாங்க. உள்ள திறந்து பார்த்தா அந்த கட்சி நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் இருந்து இறங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு சார்? என்ன உளவியல் சார்? நாங்கள் எப்பயுமே ஊழல்லாம் பண்ணோம். நாங்கள் விதியை மதிக்க மாட்டோம். நாங்கள் விதியை மீறுவோம். நாங்கள் பவரை மிஸ்யூஸ் பண்ணுவோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக உள்ளே போய் அங்கே போய் இடத்த பிடிப்பது. தாவேகாவினர் இப்போயே நாங்கள் பவரை மீறுவோம், விதியை மீறுவோம், எதையும் மதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு வரன்முறையற்ற ஒரு கூட்டம் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். வேறு என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் கிட்டத்தட்ட இடம் ஷேர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 ஒரு 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 கேப்சூலில் 90 கேப்சூல் வச்சுருக்காங்க. 90 என்க்ளோசர். ஒவ்வொரு என்க்ளோசருக்கும் 2500 பேர் அதில் உள்ளே இருக்கலாம். அப்போ மேக்சிமமாக சேர் போட்டது 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. சரியா? மொத்தமாக என்க்ளோசர்னு போனால் 2,25,000 பேர் அதில் உட்காரலாம், இருக்கலாம், நிற்கலாம். 2,25,000 பேர் அதில் நிற்கலாம். ஒட்டுமொத்த மாநாட்டில் நிற்கலாம். அதுக்கு மேலே 1 லட்சம் பேர் வந்தால் கூட மொத்தம் 3 லட்சம் பேர் நிற்கலாம். 3 லட்சம் பேர் வரக்கூடிய மாநாடு. இந்த 3 லட்சம் இளைஞர்களும் எதை நோக்கி வராங்க, எதை நினைச்சு வராங்க? ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது, விடியல் கொடுக்க போறாரு, அதிகாரத்தில் இருக்க திமுக ஆட்சியை வீழ்த்த போகிறார் விஜய் அவர்கள் நம்புறாங்க. வீழ்த்தி என்ன கொடுக்க போறாரு, என்ன கொடுப்பாருன்னு இவங்களுக்கு எவனாவது தெரியுமா? வீழ்த்தி அவர் என்ன கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட தான் ஐடியா. குடும்ப ஆட்சி முறை வராதுன்றாங்க. இல்லை, குடும்ப ஆட்சி முறை வராது அப்படின்னா லாட்ரி சீட் ஆட்சி முறை வருமா? ரொம்ப தப்பா சொல்றீங்க. என்ன சார், லாட்ரி சீட்டு பணம் தான் சார் இங்க மாநாடே நடக்குது. அவர் மாமனாருக்கு இவருக்கு ஆதவுக்கு என்ன சார்? அவர் மூலமா தான் பணமே இங்க பாய்ச்சப்படுது. தொடர்பே இல்லைன்றார். அது எப்படி தொடர்பு இல்லாம தான் பிஜேபிக்கு 7000 கோடியும் திமுகவுக்கு 1000 கோடியும் கொடுத்தாங்க.
தொடர்பே இல்லாம தான் கொடுத்தாங்களா? அங்கதான் இருந்தாரு இவர் ஆதவர்ஜனா. வீண் படின்னு வாங்க, நீங்க பேசுறத வீண் படின்னு வாங்க சார். என்ன என்னது வீண் படி போடுறாங்க தாவேக்கா மேல என்ன போறாங்க சார்? வீண் படி போடுறீங்க ஆதவர்ஜனா மேல. வீண் பழி என்னங்க நடக்கிறதுன்னு இப்போ சரி இதுக்கு கணக்கு கொடுப்பாரா விஜய்? இந்த மாநாட்டுக்கு கணக்கு கொடுப்பாரா? யார் எவ்வளவு பணம் செலவழிச்சோம்னு? போன மாநாடு கொடுத்தாரா கணக்கு? 200 கோடி சம்பளம் வாங்குறாரு சார். சரி விட்டு வந்திருக்காரு. போன மாநாடு கொடுத்தாரா? இல்ல சார். போன மாநாடு கொடுத்தாரா? அப்புறம் இந்த மாநாட்டுக்கு எப்படி கொடுப்பாரு? போன மாநாட்டுக்கு எவ்வளவு செலவு? இந்த செலவு யார் கொடுத்தது? போன மாநாட்டு பணம் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க? தொண்டர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க? வசூல் பண்ண பணம் எவ்வளவு? டொனேஷன் வாங்கினது பணம் எவ்வளவு? விஜய் பணம் எவ்வளவு கொடுத்தாரா? உங்களுக்கு கொடுக்கல. அப்போ இந்த மாநாடு அதை விட 4 மடங்கு பிரம்மாண்டமான மாநாடு. அப்போ போன வட்டம் 250 ஏக்கர், இந்த வட்டம் 1000 ஏக்கர். போன வட்டம் வந்து 50,000 சேரு, இந்த வட்டம் 1.5 லட்சம் சேரு. அதில் உடஞ்ச சேர் ஒரு 10,000 இருக்கு போன வாட்டி. ஆமாம், உடஞ்ச சேரு. இந்த வட்டம் வந்து போன வட்டம் வந்து 1 லட்சம் பேருக்கு உட்கார்றதுக்கு வசதி, இந்த வட்டம் 2.5 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேருக்கு உட்கார்றதுக்கு வசதி. சரியா? இத்தனை வசதி, இத்தனை ஆம்புலன்ஸு, இத்தனை கழிப்பறைகள், அது இது எக்கச்சக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனைக்கும் செலவு எத்தனை கோடி? இந்த 1000 ஏக்கருக்கு இந்த ஒரு மாதத்துக்குரிய வாடகை எவ்வளவு? இதுக்கான கான்ட்ராக்டுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? கொடிக்கம்பத்துக்குரிய பணம் எவ்வளவு? ஒட்டுமொத்த இத்தனைக்கு செலவு கணக்க விஜய் கொடுப்பாரா? நீ விஜய் கணக்கு எலெக்ஷன் இந்த மாநாடு முடிஞ்சு 1 மாதத்துல சப்மிட் பண்ணிட்டு எலெக்ஷன் செலவை சவால் ஒரு மாதத்துல சப்மிட் பண்ணுவாரா? இவர் கையில இருந்து கொடுத்த பணம் எவ்வளவு? இவர் ஆதவர்ஜனாட்டிருந்து வந்த பணம் எவ்வளவு? ஓகே, மற்றவங்க உங்களுக்கு டொனேஷனாக கொடுத்தவங்க பணம் எவ்வளவு? டொனேஷன் கொடுத்தவங்க ஏடிஜி கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்தாங்களா? அதுக்கு வந்து ரசீதெல்லாம் இருக்கா? ஆவணம் இருக்கா? அதெல்லாம் கொடுத்ததுக்கு ஆவணம் இருக்கா? அதை வந்து ஓப்பனாக புதுவெளியில் வைப்பாரா? இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லார் அவர். ஓகே, சரி, இத்தனையும் விடுங்க, அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கூட விட்டுதல்லுங்க. இளைஞர்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு போகிறாங்க. எல்லாமே இளைஞர்கள் தான் மெஜாரிட்டி. இளைஞர்களும் இளம் பெண்களும் நம்பிக்கை வச்சு போகிறாங்க. ஒரு சில முதியவர்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் 3 லட்சம் பேர் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேருக்கு ஷேர் போட்டிருக்கு, கூட 1 லட்சம் வச்சுக்கோங்க. இல்லை இன்னொரு லட்சம் கூட சேர்த்துக்கங்க, 4 லட்சம் சேர்த்துக்கங்க. 4 லட்சம் ஒவ்வொரு வீட்லேயும் 4 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் வந்தவங்க அத்தனை பேர் 4 லட்சமா? சரி, வீட்டில் வராதவங்க 4 பேர் இருக்காங்க, ஓட்டு போடுறவங்க, அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கோங்க, சும்மா கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நானாங்க 16 லட்சம் 16 லட்சம் ஓட்டு. சரியா? இன்னொரு இன்ட்டு 2 போடுங்க, 32. வராதவங்க இன்னும் 2 போடுங்க, 32 லட்சம் ஓட்டு. அதில் ஒரு 8 லட்சம் சேர்த்துக்கோங்க, 40 லட்சம் ஓட்டு. இந்த 40 லட்சம் ஓட்டுக்கு மேலே இவர் வாங்கிட்டாருன்னா, ஓகே, 10% ஓட்டுக்கு மேலே வாங்கியாச்சு அப்படின்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர். 30% ஓட்டு வாங்கிட்டா இவர் சீஃப் மினிஸ்டர். சரியா? 10%க்கு மேலே வாங்கிட்டார் அப்படின்னா இவர் வந்து இந்த 40 லட்சம் பேருடைய வாக்குகளை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். சீமான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கின வாக்கை இவர் தனது இதில் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படாது தானே? ஆமாம். ப்ரூவ் பண்ணப்பட்டதா? கிடையாது. ப்ரூவ் பண்ணப்பட்டதா? அப்போ ப்ரூவ் பண்ணப்படாதது இது இளைஞர் கூட்டம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் அங்கே வந்துருச்சா? ரசிகர்கள் தானே வந்திருக்கான். திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு வலிமையான தீர்மானம். இவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிறவங்க, முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற இந்த தீர்மானம் எல்லாம் அவர் அடுத்து முதலமைச்சரை நோக்கி நகர்கிறார்னு புரிஞ்சுக்கலாம். அவர் தீர்மானம் போட்டு ஒரு மாநாடு நடத்தி ஒருத்தருமே ஒரு கட்சி கூட போகலையே, 1% வாக்கு சதவீதம் கீழே கூட கட்சி கூட போய் சேரலையே, கூட்டணிக்கு போகலையே. சரி, முதலமைச்சர் தீர்மானம் போட்டுக்கலாம். உசைன் போல்ட்டு வந்து ஓட்டப்பந்தய வீரர். உசைன் போல்ட்டு கூட 10 பேர் ஓடுவாங்க. சரி, உசைன் போல்ட்டு கூட ஓடுறவன் எத்தனை பேருமே நானும் ரவுடி தான், நானும் ஓட்டப்பந்தய வீரர் தான், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டான். எவனா நம்புவானா? நீ உசைன் போல்ட்டை ஜெயிக்கணும். முதல்ல உசைன் போல்ட்டு கிட்டையாவது ஓடணும். உசைன் போல்ட்டை ஜெயிக்கணும். ஜெயிச்சு கப்பு வாங்கணும். கப்பு வாங்கின பிறகு தான் நீ ஒரு புது உசைன் போல்ட்டாக மாற முடியும். அதுக்குள்ள நான் தான் முதலமைச்சர்னா நம்ம வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான் நான் ரவுடி தான் சொல்லுவார்ல, அது மாதிரி நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிற வேண்டியதான். சரி, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிற மாதிரி மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர்னு பதாகை எல்லாம் பெருசா இருக்கு. அது நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, மக்கள் விரும்பும் வேட்பாளர்
முதல்வர் வேட்பாளர் விஜய்னு போடுங்க, பிரதமர்னு போடுங்க, அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி நான் தான் கூட போடுங்க. யார் வேணான்னு சொன்னது? உங்களை யார் வேணாம்? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டீம் இருக்குது, உங்களை என்ன வேணாலும் போடலாம். சரியா? எம்ஜிஆரை பக்கத்தில் வச்சுக்கலாம், அண்ணாவை பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆமாம் சார், கவனிச்சிங்களா சார்? அண்ணா, எம்ஜிஆர், விஜய் எப்படி சார் இந்த ஒப்பீடு ஒரே தட்டில் வந்துட்டாங்க? என்ன ஒரு கணக்கு இது? ஏன்னா அவருக்கு வந்து காமராஜர் சொல்லி பார்த்தாரு, கதை நடக்கலை. பெரியாரை சொல்லி பார்த்தாரு, கதை நடக்கலை. அம்பேத்கரை சொல்லி பார்த்தாரு, கதை நடக்கலை. அஞ்சலி அம்மாள் யாருன்னே தெரியல. வேலு நாச்சியார் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கும் ஏகப்பட்ட வாரிசுகள் இருக்காங்க, ஏகப்பட்ட அந்த கொள்கையை வழிகாட்டியை ஏற்று செயல்படுத்தியவங்க ஏற்கனவே இருக்காங்க. அது ஒன்றும் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கல. இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பக்கத்தில் கொண்டாரு. அண்ணா ஒரு பேரறிஞர், கற்றறிந்த பெருமகனார். பேரறிஞர் அண்ணா அவர் தொடாத சப்ஜெக்ட் கிடையாது, அவர் பேசாத சப்ஜெக்ட் கிடையாது, அவர் சொல்லாத ஆழமான கருத்துக்கள் கிடையாது. அத்துணை பிரச்சனைகளுக்கும், இந்திய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பிரச்சனை, உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேரறிஞர், பேராசான் அண்ணா. சரிங்களா? அண்ணா மக்களோடு இருந்து, மக்களோடு பழகி, மக்களோடு வாழ்ந்து தலைவர்களை உருவாக்கியவர் அண்ணா. யாரு? திராவிட தலைவர்களை உருவாக்கியவர் அண்ணா. ரசிகர்களை உருவாக்கல, கொள்கை புரிதல் உள்ள தலைவர். நெடுஞ்செழியன், அன்பழகன், கலைஞர், சம்பத், ஆசை தம்பி, பேராசிரியர் அன்பழகன், எம்ஜிஆர், எம்ஜிஆர், இப்படி எத்தனை தலைவர்களை உருவாக்கினவர் பேரறிஞர் அண்ணா. அப்போ பேரறிஞர் அண்ணா யாரை உருவாக்கினார்? பெரும் தலைவர்களை உருவாக்கினார். அந்த தலைவர்கள் அத்தனை பேருமே தமிழகம் முழுக்க திராவிட சித்தாந்தத்தை, தமிழக சித்தாந்தத்தை, தமிழ் சிந்தனையை, தமிழ்நாட்டை, இலக்கியத்தை, கலையை, பாரம்பரியத்தை, வரலாற்றை, அரசியலை கற்றுக் கொடுத்த தலைவர்களை உருவாக்கியவர் யார்? அண்ணா. நீ இதுவரைக்கும் எந்த தலைவரும் உருவாக்கியிருக்க? புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜுனாவையும் ஜானாரோக்கியசாமியும் உருவாக்கியிருக்கியா நீ? புஷி ஆனந்த் ஒரு தலைவரா? தமிழ் பேச தெரியுதா? ஆதவர்ஜுனா ஒரு தலைவரா? தமிழ் பேச ஒழுங்காக பேச தெரியுதா? தமிழ் கருத்துக்களே அதை ஒழுங்காக மேடையில் பேச முடியுதா? இங்கேருந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன ஐஆர்எஸ் ஆஃபீஸர், சினிமா படத்தில் இருக்கும்போது உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன ஐஆர்எஸ் ஆஃபீஸர், மத்திய அரசின் உத்தரவோடு உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நீ கட்சி ஆரம்பிக்க வைத்து, அந்த கட்சியை நிர்வகிப்பதற்காக மத்திய ஒன்றிய பிஜேபி அரசால் அனுப்பப்பட்ட ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இப்போ உன் பக்கம் இருக்கார். உளவாளி மாதிரி இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய வர்ற பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவர் உன் பக்கத்தில் இருக்கார். பிஜேபியினுடைய கையாளாக இருந்து செயல்பட்ட ஆதவர்ஜுனா அதிகமான பணத்தை மார்டின் வந்து யார் கொடுத்துருக்காரு? பிஜேபி கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் பாண்டா திமுகவுக்கு 1000 கோடி கொடுத்துருக்காரு ஃபண்டு. ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து லாட்ரியை கொண்டாடணும்னு எடுத்த முயற்சி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரிடம் படிக்கலை. அப்போ என்ன ஆகுது? இப்போ விஜயை கொண்டு வந்து விஜய் மூலமாக ஆட்சியை பிடித்து தமிழகத்தை லாட்ரி சீட்டு கும்பலாக மாற்றி, ஆன்லைன் கும்பலாக மாற்றி, ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய களமாக தமிழகத்தை மாற்றி, லாட்ரி சீட்டின் களமாக தமிழகத்தை மாற்றி, விஜய் என்ற ஒரு நடிகன் பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய் வந்து ஒரு நமக்கான ரட்சகர், நம்மை பாதுகாக்கக்கூடிய புரட்சி நடிகர், நம்மை பாதுகாக்கக்கூடிய தலைவர் வந்துட்டார், திமுகவிடமிருந்து நம்மை மீட்டெடுத்து விடுவார் என்று நம்பி பின்னால் வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை பகடக்காயாக வைத்து லாட்ரி சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு விதை போடக்கூடிய ஆதவர்ஜுனா போன்ற தலைவர்களை உருவாக்கிய நீ அண்ணாவுக்கு கம்பேர் பண்ண முடியுமா? புஷி ஆனந்த் ஒரு தலைவரா? செயற்பாட்டாளர்னா ஒத்துக்கலாம். தலைவரா? அரசியல் தலைவரா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவன் உருப்படியான தலைவன் இருக்கான்? உனக்கே அரசியல் தெரியாது, நீ எப்படி அரசியல் தலைவனை உருவாக்குவ? உனக்கே அரசியல் தெரியலையே, உனக்கே அரசியல் பண்ண தெரியலையே, உனக்கே இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல தெரியலையே. ஒரு 10 நிமிடம் மேல பேச காவலர்களுக்கு இந்த அஜித்குமார் மரண வழக்கில் காவலர்களுக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன், உனக்கு தீர்வு சொல்ல முடியல. சரி,
முடிஞ்சா பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன் தீர்வு சொன்னியா? கவினுக்கு வாயை திறக்கல சார். கவினுக்கு நீ வாயே திறக்கல. ஆணவ படுகொலை செய்த கவினை பற்றி நீ பேசவே இல்லை. அப்போ ஜாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ தலைவனா? நீ தலைவனா சொல்லுங்க. அடுத்து துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நீ வீட்டில் கூட்டு கேட்டிய, அவனுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியுமா? எந்த தீர்வும் உனக்கு தெரியாது. ஆனா திமுகவை எதிர்க்கிறாரு. திமுகவை எதிர்த்து என்ன பண்ணிடுவேன்? வந்து என்ன பண்ணிடுவேன்? எந்த தீர்வும் இல்லாமல் என்ன பண்ணிடுவேன்? நீ எத்தனை தலைவர்களை உருவாக்குன சொல்லு. எத்தனை தலைவர்கள் உருவாக்கியிருக்க சொல்லு. உன் பின்னால் இன்னைக்கு நிற்க போகிறானே மாநாட்டில் எந்த தலைவனையாவது நீ உருவாக்கியிருக்கியா? அரசியல் விழிப்புணர்ச்சியோட பேசக்கூடிய எந்த தலைவனாவது ஒருத்தனை காமி பார்ப்போம். ஒரு ஆள் உன் பின்னால் நிற்கிறாங்களா? இல்லை நீ சொன்னிய கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கட்சி வந்ததா உனக்கு பின்னால்? உன்னை நம்பி வந்துச்சா? உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடர்களுக்கு முன்னால் நீ உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்காது போடா ரொம்ப நாளான்னு பட்டுக்கோட்டை பாடி வச்சிருந்தார். அந்த எம்ஜிஆருடைய பாட்டு அது. சக்கரவர்த்தி திருமகள் என்ற படத்தில் எம்ஜிஆர் சொன்ன பாட்டு. இது ஒரு உப்புக்கல். இதை வைரம்னு நம்பி போகக்கூடிய இந்த எத்தனை லட்சம் இளைஞர்கள் நாளைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. எப்படி நம்ம மோடியை வளர்ச்சியின் நாயகன், வளர்ச்சியின் பிம்பம், குஜராத் மாடல் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்பி வாக்களித்து ஏமாந்து இன்னைக்கு மோடி கையிலிருந்து எப்படா தப்பிப்பது என்று அலறி அடித்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்க நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகே, இப்படி கவர்ச்சியை பார்த்து இப்படி 4 பேர் எழுதி கொடுத்துவதை வைத்து பேசித்தான் மோடி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்ததை பேசித்தான் திடீர்னு அழுவார். திடீர்னு மேடையில் பேசிட்டு போது அழுதுருவார். நம்ம எல்லாம் அழுகணும். திடீர்னு ஆவேசமாக பேசுவார். இதெல்லாம் பார்த்து மயங்கி ஆவேசமாக பேசுவது, அழுவது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. இந்த இடத்துல ஆவேசமா பேசணும், இந்த இடத்துல அழுகணும், இந்த இடத்துல கையை தூக்கணும், கேமரா பார்க்கணும். எவன் ஒருத்தன் குனிஞ்சு கும்பிடுறானோ அவனை நம்பாத. எவன் ஒருத்தன் உன் மக்கள் முன்னால குனிஞ்சு கும்பிடுறானோ அவனை நம்பாத. அவன் குனிந்தால் உன் காலை வாராமல் விடமாட்டான். இதுக்கு உதாரணம் மோடி. அப்ப வாய் சொல்லில் வீரர்களை நம்பி, அரிதாரம் பூசியவர்களை நம்பி, இந்த அரசியல் அரிதாரம் பூசியவர்களை நம்பி மோடி போடாத வேடமே கிடையாது. ஆஸ்கார் அவார்டு ஒன்று கொடுக்கணும், மோடிக்கு தான் கொடுக்கணும். அத்தனை வேடம் போட்டாச்சு. அவர் அத்தனை வேடம் கொடுத்தாச்சு. அப்ப இந்த கதைவசனகர்த்தாக்கள் எழுதி கொடுக்க கதைவசனத்தை நம்பி இன்னைக்கு விஜய் மேடையில் ஏற்ற இறக்கமாக ஆவேசமாக அன்பாக பேசி வசனங்கள் சொல்லி பஞ்ச் டயலாக் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். இவரை நம்பி நீ ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டு நிற்கப் போகிறீர்கள். இதுதான் உனக்கு. ஏனென்று சொன்னால் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்காத ஒரு தலைமுறை தன் தலைமுறையே வீணாக்கும். விஜய் வர வேண்டாம் என்று சொல்லலை, வாங்க. ஏதாவது அரசியல் அடிப்படை புரிதல் உனக்கு இருக்கா விஜய்க்கு? அது என்ன சார், திமுகவை அடிப்பதையே இலக்காக வைத்து விஜய் வர்றதுக்கான என்ன சார் காரணம்? வேற என்ன இருக்கு? வேற சித்தாந்தத்தில் ஒன்றும் இல்லை. சித்தாந்தத்தில் ஒன்றும் இல்லை. என்ன புது சித்தாந்தத்தை கொண்டாந்துருக்காரு? முதன்மை ஃபோர்ஸ் அப்படின்னா இவர் சித்தாந்த தலைவர்களை ஏதாவது புது தலைவரை கொண்டாந்துருக்காரா? கிடையாது. ஏற்கனவே திமுக அதிமுக அவனுடைய சித்தாந்தத்தை உருவாக்கிய தலைவர்களை தான் வச்சிருக்காரு அவர். அப்போ புது சித்தாந்தம் உன்ட்ட இல்லையே, ஜீரோ தானே. நீ ஒரு புது தொலைநோக்கு பார்வை உண்ட தலைவரை நீங்கள் கையில் எடுத்திருக்கியா? இல்லையே, நீ ஜீரோ தானே. அப்போ முதன்மை ஃபோர்ஸ்ன்னு எப்படி சொல்லுவ? முதன்மை ஃபோர்ஸ் அங்கே வேற எங்கே எடுத்துரு. ஆனால் டிவிக்கே விஎஸ் டிஎம்கே தான் எப்படி நீ சொல்லிட்டு இருக்கலாம்? டிவிகே வர்சஸ் அமெரிக்கா ட்ரம்ப், டிவிகே வர்சஸ் புட்டின், டிவிகே வர்சஸ் ஜெலன்ஸ்கி, என்ன வேணாலும் சொல்லலாமே. நீ என்ன வேணாலும் சொல்லலாம். வாய் என்ன வேணாலும் சொல்லலாம். அது கேட்கறதுக்கு யாருப்பா? உன்னை நம்பக்கூடிய இளைஞர்கள், சில இப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், கவர்ச்சியை பார்த்து நம்பக்கூடிய இளைஞர்கள், பிரம்மாண்டத்தை பார்த்து ஏமாறக்கூடிய விட்டில் பூச்சிகளாக மாறி இன்னைக்கு எதை பார்த்து ஏமாறுறான்? சினிமானா பிரம்மாண்டத்தை பார்த்து ஏமாறுறான். பிரம்மாண்டமாக சினிமா இருந்தால் தான் சினிமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. பாட்டு பிரம்மாண்டமாக இருக்கணும், பிரம்மாண்டமாக எதுவுமே பிரம்மாண்டமாக இருக்கணும். இப்போ அரசியலும் பிரம்மாண்டமாக நடத்தணும், அதுலேயும் பிரம்மாண்டமாக நடத்தணும், மீடியாவை வச்சு பேச வைக்கணும். இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நம்பக்கூடிய விட்டில் பூச்சிகளாக சேரும். அது அந்த விட்டில் பூச்சிகள் கரை சேராது.
நீங்க விட்டில் பூச்சின்னு சொல்றீங்க சார். ட்விட்டர்ல அவங்களுக்கு செல்லமா அணில் குஞ்சுன்னு ஒரு பேர் இருக்கு, கவனிக்கிறீங்களா? அணில் குஞ்சுகள் அதுக்கு மேலே வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அணில் குஞ்சுகளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பாவம், அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சிலே பார்த்தாலே தெரியுது அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையோடு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒரு நடிகனை நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு தன்னை நம்பாமல் ஒரு நடிகனை நம்புகிறார்கள் என்று அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் தன்னம்பிக்கையற்ற கோழை பிண்டங்கள். ஓகே, யாரை வந்து இன்ஸ்டாகிராம் அதிகமாக போய் தாக்குது, யாரை வந்து வீடியோ கேம்ஸ் அதிகமாக தாக்குது, யாரை வந்து ப்ளூவேல் கேம்ஸ் அதிகமாக தாக்குது? எல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள். மாணவர்கள் இளைஞர்கள். யார் தெரியுமா? தன்னம்பிக்கையற்றவன், தனித்து விடப்பட்டவன், ஒரு ரூபா சம்பாதிக்காதவன், வழி இல்லாதவன், தாய் தந்தையின் உழைப்பில் வாழுபவன், வெட்டி செலவு செய்பவன், வீணாக சுத்துபவன், இவன் அத்தனை பேருமே இதற்கு அடிமை. எதுக்கு அடிமை? இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, போதைப் பொருளுக்கு அடிமை, கேமுக்கு வீடியோ கேம்ஸுக்கு அடிமை, இப்போ விஜய் இந்த மாதிரி விஜய்க்கு அடிமை. ஓகே, அப்போ இந்த அடிமைகளை வைத்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும்? ஒரு சித்தாந்த மாற்றத்தை எப்படி கொண்டாட முடியும்? ஒரு யுக புரட்சி எப்படி மாற்றி அமைக்க முடியும்? திமுக அதிமுக செய்யாத சமூக நல திட்டங்களை இந்த விஜய் வந்து செஞ்சிருவாரா? சொல்லுங்க. திமுக அதிமுக செய்யாத சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்ணுரிமை, இத்தனையும் சுயமரியாதை, இத்தனையும் வந்து விஜய் செஞ்சிருவாரா? வந்து 50 ஆண்டு காலம் ஆச்சு. 50 ஆண்டு காலமாச்சு அதை செய்வதற்கு. இன்னமும் தீண்டாம நிக்குது. இன்னமும் ஒரு சுடுகாடு இல்லை, காமன் சுடுகாடு கிடையாது, பொது சுடுகாடு கிடையாது. இன்னமும் கோயிலுக்குள்ள போக முடியல. இன்னமும் தீண்டாம இருக்கு. இன்னமும் அந்த பிராமணிய சிந்தனை இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மொழி பிரச்சனை இருக்கு. இதை தீர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தீர்வு இருக்கு? விஜய் தீர்வு வச்சிருக்கியா? சொல்லு பார்ப்போம். நான் சொல்லட்டா தீர்வு? நான் எதுக்கு இப்போ சொல்லணும்? இதுக்கு தீர்வு இருக்கா? நீ சொல்லு. இதை மாற்றுறதுக்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கியா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவேன்? உனக்கு போன ஆட்சியில் எத்தனை லாக்அப் டெத்துன்னு கேள்வியே கூட வக்கில்ல. திமுக ஆட்சியில் 24 பேர் செத்தாங்க, 24 பேருக்கு சாரி கேளுங்க சார்னு சொன்னீங்களா? நீ சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போர்டு வச்சுக்கிட்டு சாரி கேளுங்கன்னு சொன்னேன். போர்டு ஒன்று, கேட்கறது ஒன்று. ஆமாம். எடப்பாடி ஆட்சியில் 484 பேரை லாக்அப் டெத்தில் செத்துருக்கான், ரெக்கார்டு இருக்குது. அது என்னன்னு கூட கேட்க கூட உனக்கு நீ பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட எத்தனை பேர்ரா போன ஆட்சியில் செத்தான்னு கேட்குறது கூட உனக்கு சக்தி இல்லைன்னா நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்ப? உனக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்குறதுக்கு? உன்னையெல்லாம் ஒரு ஜஸ்ட் 10 செகண்டில் 10 நாளில் வந்து அவங்களுடைய அடிமை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவருடைய அடிமையாக மாற்றிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பியூரோக்ரசி சிஸ்டம். நீ அவர்களுக்கு அடிமையாக தானே மாறணும். ஏன்னா உனக்கு எந்த பலமும் கிடையாது, கட்சி பலம் கிடையாது, ஆட்கள் பலமும் கிடையாது, உனக்கு சித்தாந்த பலமும் கிடையாது, ஐடியாலஜிக்கல் பலமும் கிடையாது, உனக்கு சப்போர்ட்டாக நீ உருவாக்கிய தலைவர்களும் உன்கிட்ட கிடையாது. உனக்கு இருக்கக்கூடிய சினிமா அறிவுக்கு எவனா எழுதி கொடுக்கணும், மண்டபத்தில் எழுதி கொடுத்துட்டு வந்தால் வேணா வந்து மனப்பாடம் பண்ணி பேசுவேன். இதுதான் உன்கிட்ட இருக்குது. இதை நம்பி போகக்கூடிய விட்டில் பூச்சிகளை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன பதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை போடா ரொம்ப நாளா அப்படின்னு பட்டுக்கோட்டை சொன்ன வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே இவர்கள் வந்து இவர்களை நம்பி போகக்கூடிய இளைஞர்களை பார்த்து தான் எனக்கு பாவமாக தெரிகிறது. பாவம் அவர்கள் தலையெழுத்தை அவர்களே துளைக்கிறார்கள். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சக்தியை சரியான முறையில் திசை திருப்பக்கூட வல்லமையற்றவராக விஜய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.